இன்னைக்கு வந்து ஒரு அருமையான டாபிக் பிளட்டை பற்றி பார்க்க போகிறோம். பிளட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எப்படி நம்ம டிசிஎம் பேட்டர்ல பிளட்டை வர டிசீஸை வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படிங்கிற வந்து ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பிளட் நம்ம வந்து தமிழ சொன்னா ரத்தம்பாங்க, குருதிம்பாங்க. இந்த ரத்தத்தினால வரக்கூடிய என்னென்ன பிரச்சனைங்கிறது வந்து இன்னைக்கு காலையில சொல்லியிருப்பாரு டாக்டர் சோழன் சார், சொல்லியிருப்பாங்க டாக்டர் அபி சார் சொல்லியிருப்பாங்க. வரக்கூடிய வந்து நம்ம டாக்டர் திருக்குமார் சார் வந்து ஃபுல்லாவே வந்து யோகா முறைப்படியிலையும் முத்ராஸ் முறைப்படியும் எப்படி சரி பண்ணு சொல்லுவாங்க. நான் வந்து டிசிஎம் பேட்டர்ல அதாவது பிளட்ல இருக்க டிசீஸ் நம்ம எப்படி பிரிக்கலாம்ங்கிற மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் தெரிஞ்சதுனால உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். பிளட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, வெஸ்டர்ன்ல பொறுத்தும் ஒரு பிளட் கேபிலரிஸ் பிளட் வெசல்ஸ் இருந்து வரக்கூடிய ஒரு திரவம் மட்டும்தான் வந்து பிளட் நினைச்சிருக்காங்க. அவங்களுடைய அளவை பொறுத்த வரைக்கும் அதான். பட் நம்மளோட இதுல பிளட்டுங்கிறது வந்து மிக 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 முக்கியமான ஒரு உயிர் சக்தியை மேம்படுத்தக்கூடிய ஒரு பொருளா வந்து நம்ம வந்து பிளட்டை பார்க்கிறோம். இந்த பிளட் எங்கிருந்து தொடங்குது யார் தெரியுங்களா? நீங்க அதை பத்தி பார்க்கலாம். பிளட்னா என்ன, பிளட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும், எதனால நமக்கு டிசீஸ் வருது, அதுக்கு மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம லிவரை வந்து பிளட் வரதுனால நம்ம பார்க்கணும்னு சொல்றோம். பிளட் வந்து போகாம என்ன நடக்கும்னு சொல்றேன். கையில வந்து பிளட் இருக்கிறதுனால நம்ம ஃபிங்கரிங் பண்ண முடியுது, காலில் வரதுனால நம்ம நடக்க முடியுது. இதான் வந்து பிளட்டோட தன்மைகள். பிளட்ங்கிறது வந்து நம்ம டிசி முறைப்படி ஒரு வைட்டல் சப்ஸ்டன்ஸ்பாங்க. வைட்டல் சப்ஸ்டன்ஸ் என்ன, ஒரு உயிர் சக்திக்கான மிக முக்கியமான பொருள் வந்து நம்முடைய பிளட். பேசிக் கான்செப்ட் ஆஃப் பிளட்ங்கறாங்க. பிளட் என்ன பண்ணுது, ஜெனரலா வந்து நம்மளுடைய சர்க்குலேட்டரி சிஸ்டம், உடம்புல வந்து எல்லா பிளட் வெசல்ஸ்க்கும் போய் ஒரு பிளட் வந்து எல்லாத்துக்கும் நிலைப்பட்டு கொண்டிருக்கு, சுத்திட்டே இருக்கணும். பிளட் வந்து ஒரு இடத்துல நின்னா அது பிரச்சனை, அதுல பிளட் ஸ்டேட்டஸ் வந்து ஃபர்தர் அப்புறம் பார்ப்போம் நம்ம. ஓகே, இல்ல என்னன்னா ஒரு பிளட் வந்து நல்லா சர்க்குலேட் ஆனா உங்களுடைய ஃபேஸ் ரொம்ப அழகா இருக்கும். பிளட் சர்க்குலேட் இல்லைன்னா ஏன் உங்க ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு, கருப்படிச்ச மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க. என்னன்னா நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல பிளட் வந்து ஃபேஸ்ல கரெக்டா போகணும். அப்போ வந்து ஒருத்தர் வந்து அழகா இருக்கிறதுக்கு காரணம் பிளட். உங்க ஸ்கின் வந்து நல்ல நரிசஸா இருக்கு, நல்ல செறிவுத்தமா இருக்க காரணம் பிளட். ஆனா பிளட் நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம ஒதுக்கிருக்கோம். இனிமேல் பிளட்டை பத்தி கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஓ பாசிட்டிவ் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஏபின்னு ஒரு மாதிரி இருப்பாங்க, பின்னு ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொரு பிளட் குரூப்புக்கும் பாசிட்டிவ்னு இருப்பாங்க, நெகட்டிவ்னு இருப்பாங்க. உங்க தன்மையில வச்சு உங்களுக்கு என்ன நோய்கள் வந்து சரி ஒரு சின்ன ரிசர்ச்ல இருக்கும். இன்ஷால்லா கூடிய விரைவில் வந்து நான் என்னன்னு நம்மளுக்கு நல்லா விரைவில் சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ரத்தத்தோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? அதாவது ரத்தம் மட்டுமே நம்ம உடம்புல எல்லா பாகத்துக்கும் போகக்கூடிய ஒரு ஒரு ரெண்டு மூணு பகுதி மட்டும் இல்ல, பட் பெரும்பாலும் வந்து மேஜரா வந்து நம்ம உடம்பு வந்து அனைத்து வந்து போறது பிளட் தான். ஓகே, நல்ல பிளட் உள்ள நான் என்ன சொல்றேன், நல்ல பிளட் உள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப குட் ஸ்கின் காம்பினேஷன் இருப்பாங்க. அவங்களோட மசில்ஸ் பாத்தீங்க, ரத்தம் நல்லா அந்த மசில்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்களுக்கு சைனிங் ஹேர், யார் யாருக்கு வந்து முடிய வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுடைய பிளட் தன்மை எப்படி இருக்கும். ரொம்ப ஈர்ப்பமான இதுனா பிளட் சர்க்குலேஷன் சரியில்லை அர்த்தம். ஒரு பிளட் நல்லா சைனிங் இருந்தாலே இதை வச்சு நம்ம சொல்லிடலாம். அதை நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியுங்க, பல்ஸ் வச்சு ஐடென்டிஃபை. ஒரு ஆள் வந்து ஃபேஸை பார்த்து நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிடலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா புவர் பிளட் சர்க்குலேஷன் ஃபேஸ் சர்க்குலேஷன் இருக்கும், ட்ரை ஹேர் இருக்கும். எப்போ பார்த்தாலும் வந்து கைக்கால வந்து நம்னஸ் இருக்குமாங்க. நீங்க வர பேஷன்ஸை பாருங்க, பெரும்பாலும் கை காலில் வந்து ஒரு சிலிட்டு மாதிரி இருக்குங்க, இல்லை குருகுருன்னு இருக்க மாதிரிங்க, ஒரு மரமும் தன்மை இருக்குங்க அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் இல்லை அர்த்தம். ஓகே, நம்ம பாயிண்ட்ஸ் நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். அடுத்து ஓகே, ஃபண்டமெண்டல் பேசிஸ் ஆஃப் ஆல் என்னன்னா உங்க மென்டல் ஆக்டிவிட்டீஸ்க்கு அற்புதமான விஷயம் வந்து பிளட். ஒரு மனுஷன் வந்து நல்ல ஆரோக்கியமா நல்ல செயல்பாட்டோட இருக்காங்கன்னா அவருடைய மனநிலை ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மனநிலைக்கு தரவது நல்ல மனநிலை வேணும்னா பிளட் சர்க்குலேஷன் இருந்தாலும் நல்ல மனநிலை வரும். நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்தால் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க, அவங்க மைண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கும். அப்புறம் வந்து அவங்களுடைய ஷார்ப்னஸா இருப்பாங்க, ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க. பிளட் இல்லைன்னா அவங்க அனிமிக்கா இருந்தாங்கன்னா சோர்ந்து போயிருப்பாங்க. நம்ம எதை பேச அவங்க புரியவும் புரியாது, அவங்க பேச நமக்கும் புரியாது. அவங்களுடைய
பிளட் லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் உங்களுக்கு. அனிமிக் இருந்தாலே வந்து என்ன ஆகும், படுத்துருவாங்க. அனிமிக் இருந்தா என்ன ஆகுங்க, நம்மளே இன் ஸ்டேஜ் போயிடுவாங்க. அனிமிக் ரொம்ப ஆயிட்டாங்கன்னா படுத்து கீழே படுத்தா இன் ஸ்டேஜ் தான். ரொம்ப இன் ஸ்டேஜ் பண்ணா ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு. பேசுமா ஒரு நிமிஷம். யார் யாருக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து கம்மியா இருக்கோ மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு தலை சுத்தல் இருக்கும், பார்வை கோளாறுகள் இருக்கும், எப்போ கன்ஃபியூஷன் ஆகும், மென்டல் கன்ஃபியூஷனா இருப்பாங்க. மிக முக்கியமான பிரச்சனை கனவு தொல்லை இருக்கும். யார் யார் கனவு தொல்லை இருக்குங்க? கனவு தொல்லைனா தூக்கம் இல்லாம இருக்குது. பெரும்பாலும் உங்களுக்கு இருக்குங்களா? ரைட், வெரி குட். பிளட் சர்க்குலேஷன் கம்மியா இருக்கு. ஓகே, இன்சோமியாங்கிற நோய். இன்சோமியாங்கிற நம்ம ஜெனரலா நினைச்சுக்கிறோம் தூக்கமின்மை. எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் இந்த தூக்கமின்மை. தூக்கமின்மை கரெக்டா ஒருத்தர் தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்கன்னா அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. தூக்கம் வரலை அடுத்த ஹீட், உடம்பு ஹீட் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா வந்து கான்ஸ்டிபேஷன் வந்துடும். கான்ஸ்டிபேஷன் வந்து மற்ற ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் ஓகே, நம்ம இப்போ பிளட் வந்து எப்படி ப்ரொடக்ஷன் ஆகுதுன்றத கொஞ்சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லங்ஸ். லங்ஸ்ல இருந்து ஏர்சிங்கிற ஒரு காற்று மூலம் வரக்கூடிய ஒரு எனர்ஜி வந்து லங்ஸ்ல இருந்து வருது. ஸ்பீன் அண்ட் ஸ்டொமக்ல இருந்து நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து வரக்கூடிய சி, அதாவது கியூசிம்பாங்க. இது வந்து நம்ம சாப்பிட்ற உணவுகள்ல இருந்து வருது. இது ரெண்டுமே எங்க போகுதுன்னா நம்ம ஹார்ட்டுக்குள்ள போகுது. இந்த ஹார்ட்ல இருந்து வரக்கூடிய வந்து போஸ்ட் நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் பிளட்பாங்க. போஸ்ட் நேச்சுரல்னா நம்ம சோர்ஸ்க்கு அப்புறம் வந்தது. இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க பிளட் மெயின் ஆகுது. நம்ம கிட்னியோட எசன்ஸ், அதாவது கால்சியம்பாங்க. இது என்னன்னா நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய இந்த உயிர் சக்திம்பாங்க, ஜிங்கும்பாங்க. இந்த ஜிங்க்ல இருந்து வரக்கூடிய சக்தியும் நம்ம பிளட் எங்க ப்ரொடியூஸ் ஆகுது, போன் மேரோ. போன் மேரோ இருந்து வரக்கூடிய இணைஞ்சு பிளட்டா போகுது. அப்போ என்னென்ன தேவை பாருங்க, லங்ஸ், ஸ்பின் அண்ட் ஸ்டொமக், கிட்னியோட எசன்ஸ், கூட வந்து போன் மேரோ எல்லாம் கலந்து தான் பிளட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது.